பெனான்களை இந்த ஒரு வீடியோவில் அரண்மனை 4 படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம அரண்மனை 4 படத்துக்கான ரோஸ்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டாக என் கார்டில் லிங்க் இருக்குது. பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள். மிஸ்டேக் அப்படின்றது ஜஸ்ட் ஃபார் ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். இந்த ஒரு சீனில் இவர் அவருடைய வீட்டுக்கு வந்த பின்னாடி இவர் பார்த்தோம் அப்படின்னா செப்பலை இங்கே நின்று கழட்டி போடுவார். அப்போ இவருக்கு பின்னாடி ஆள் நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பா அது தெரியும் தானே. ஆனா இவருடைய ஒய்ஃப் வந்து எங்கெங்க பொண்ணு அப்படின்னு கேட்ட பின்னாடி இவர் பார்த்தா அப்படின்னா ஒதுங்குவாரு, விலகுவாரு. இவர் விலகின பின்னாடி தான் அவருடைய பொண்ணு பார்த்தா அப்படின்னா அவங்களுக்கு தெரியுறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. இவர் இவ்வளவு தூரம் தள்ளி நிக்கிறாரு முன்னாடி. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பின்னாடி நிக்கிற ஆள் இந்த லேடிக்கு தெரியணும் தானே. இந்த ஒரு சீன்ல இந்த சின்ன பையன் அவனுடைய கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொம்மையெல்லாம் வரது மாதிரி வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். அப்படி வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஆப்டிமேஷன் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. திரும்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது போலவும் காட்டியிருப்பாங்க. திரும்ப பார்த்தோம் அப்படின்னா இல்லாத போலவும் காட்டி தொடர்ச்சியாக இந்த சீனில் இந்த மாதிரி மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா நடந்திருக்கும். இந்த ஒரு சீனில் பிரசிடென்ட் அவருடைய பையன் இறந்து போயிட்டா அப்படின்னு போலீஸ்காரங்கிட்ட சுந்தர்சி நின்று பேசிட்டு இருப்பாரு. அப்படி பேசும்போது அவருடைய கையில் பார்த்தோம் அப்படின்னா கேமரா வச்சிருப்பாரு. அந்த சாமியார் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டு ஓடுறது போல காட்டியிருப்பாங்க. அந்த சாமியார் பின்னாடியே போவாரு, கையில கேமரா வச்சிருப்பாரு. திரும்ப வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கையில ஏற்கனவே கையில வச்சிருந்தார் இல்லையா கேமரா, அந்த கேமரா எதுவுமே இல்லாத போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த கையை கூட பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நீட்டி பேசிட்டு இருப்பாரு. அப்போ அவருடைய கையில கேமரா அப்படின்றது இருக்காது. அடுத்ததா இந்த சீன்ல இவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நோட்டை வச்சு பார்த்துட்டே வர்றது போல இருக்கும். கையில பார்த்தோம் அப்படின்னா ஒரே நோட்டு தான் வச்சிருப்பாரு. இவர் வந்த பின்னாடி இங்க பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அடிச்சு அவர் மேல பறக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அவர் கையில ஒரு நோட்டா இருந்தது இல்லையா, அது பார்த்தோம் அப்படின்னா கீழே கிடக்கும். மொத்தம் 2 நோட்டு கிடக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. அடுத்ததா இந்த சீன்ல ராசி கண்ணா இந்த பொண்ணு தலையில கட்டு கட்டி இருப்பாங்க. அந்த கட்டை பார்த்தோம் அப்படின்னா கலட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் காட்டும் போது அந்த கட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுத்து தான் அதை கலட்டுற அளவுக்கு இருக்கும். ஆனா திரும்ப காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்டு ரொம்பவே அதிகமா இருக்க மாதிரியும் அதை இருந்து கலட்டுறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. அதே போல விடிவி கணேஷ் யோகி பாபு அவரை அடிக்கும் போது அந்த மூக்கு கிட்ட உதட்டுக்கு சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா லேசாக தான் ரத்தக்கரை இருக்குது போல இருக்கும். குறிப்பாக லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ரத்தமே இல்லாத போல தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும். ஆனால் அவர் எந்திரிச்ச பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் அதிகமாக இருக்குது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மூக்குல இருந்தோ அடித்த இடத்துல இருந்தோ ரத்தம் வந்த மாதிரி இருக்காது. ரத்தத்தை இவங்களா தொட்டு வச்ச மாதிரி அப்பட்டமாக தெரிகிற மாதிரி தான் இந்த சீன் எல்லாமே எடுத்திருந்தாங்க. இந்த ஒரு சீன்ல சுந்தர்சி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் அப்படின்னு பேசுவாரு. அப்படி அவரை பேசும்போது அவருடைய ஃபோனை நோட் ஃபோன் பண்ணணும் அப்படின்னா அந்த டயல் பட்டன் மூலமா நம்பரை கிளிக் பண்ணாதானே காலே போகும். ஆனால் வெறும் வால்பேப்பரை மட்டுமே ஃபோனில் வச்சுக்கிட்டு அதை எடுத்து காதில் வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் எப்படி ஃபோன் போகும்? அதில் பேசுகிற மாதிரி வேற காட்டியிருப்பாங்க. அடுத்து தமன்னா அவங்கள பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஹஸ்பண்ட் உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாக்குப்பை அப்படின்றது தூக்குல தொங்க விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பேய் பார்த்தா அப்படின்னா தமன்னா அவங்களுடைய கழுத்துல கயிறை தான் சுத்தி தள்ளி விடுமே தவிர உருவாஞ்சிருக்கெல்லாம் போட்டு அதை தொங்க விடாது. ஆனால் இவங்க பார்த்தோம் அப்படின்னா தூக்குல தொங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி மட்டுமே காட்டியிருப்பாங்களே தவிர அந்த உருவாஞ்சூருக்கு யாருடா போட்டா அப்படின்றத காட்டியிருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு சஸ்பென்ஸ். இந்த சீன்ல தமன்னாவை பார்க்க போனா அவங்க பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா கீழே விழுந்து தலையில அடிபட்டு இந்த மாதிரி சைடா பார்த்தோம் அப்படின்னா பிறண்டு விழுந்திருப்பாங்க. ஆனால் இந்த பையன் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விழுந்து கிடக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி தலையை இடிச்சு அவங்க சைடா பிறண்டுட்டாங்க அப்படின்னா பிறண்டு கீழே விழுந்த இடத்துல தானே ரத்தம் இருக்கணும். ஆனால் தலை முட்டுன இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான ரத்தம் இருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணி இருப்பாங்க. அடுத்ததா இந்த சீன்ல ராசி கண்ணா அவங்க வீட்டுக்கு உள்ள வரும்போது அவங்களுடைய அந்த வெள்ளை கலர் சட்டையில கொஞ்சம் ரத்தம் இருக்கு அப்படின்றனால பைக்கோட இவங்களை தூக்கி எறியது போல காட்டியிருப்பாங்க. அப்படி தூக்கி எறியும் போது பார்த்தோம் அப்படின்னா பைக்கு தனியா இவங்க தனியா விழுந்து கிடக்கிறது போலதான் காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பைக்கை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி விழுந்து கிடக்கிறது போல காட்டியிருப்பாங்க. ஆனால் திரும்ப அவங்க எந்திரிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரேம் நல்லா பாருங்க, அவங்க பக்கத்துல காலுக்கிட்ட பைக்கே இல்லை. அடுத்த சீன்ல காட்டும் போது அந்த பைக் அவங்களுடைய காலுக்கு பக்கத்துல கிடக்கிறது போலவும் அவங்க அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறது போலவும் காட்டியிருப்பாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா பைக் வேற பக்கம் விழுந்து கிடக்கும், இவங்க வேற பக்கம் விழுந்து கிடக்கும். அதை இந்த ஷாட்ல ரொம்பவே தெளிவா பார்க்க முடியும். இந்த சீன்ல இந்த சாமியார்
தமன்னாவை எங்க புதைச்சாங்களோ அதை தோண்டி எடுத்து எரிக்கணும் அப்படின்னு போவாரு. அங்க போய் அந்த இடத்துல நிற்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல 2 பேரை தான் புதைச்சிருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. பக்கத்துல இருக்கும். அதுல ஒன்னதான் பார்த்தோம் அப்படின்னா தோண்டுவாங்க. அப்படி தோண்டும் போது அந்த இடம் இப்படிதான் இருக்கும். அந்த 2 பேர் புதைச்சிருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஆனா தமன்னாவை வெளியே எடுத்து வச்ச பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவங்கள தோண்டி எடுத்த இடத்துக்கு பக்கத்துல 2-3 பேரை புதைச்சிருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க முதல் டைம் உள்ள வரும்போது ஆனா தமன்னாவை பார்த்தோம் அப்படின்னா இப்படி 2வது அதாவது லெஃப்ட் சைடு இருக்க இடத்துல தோண்டி அவங்கள வெளியே எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்கள வெளியே வச்சிருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரைட் சைடு தான் பார்த்தோம் அப்படின்னா பணம் புதைச்சிருக்கிறது போலவும் அந்த மண் எல்லாம் மூடி இருக்கிறது போல காட்டியிருக்கணும். ஆனால் இவங்க பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு 2-3 பேரை புதைச்சிருக்கிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. அதில் லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல புதைச்ச மாதிரி காட்டி அதை கண்டினியூ பண்ணுறாங்களாம். அது மேலே ஒரு மாலையும் வச்சு விட்டுருப்பாங்க. அதே மாதிரி தான் தமன்னா புதைச்ச பணத்தை தூக்கி வெளியே பார்த்தோம் அப்படின்னா வச்சிருப்பாங்க. ஆனால் வெளியே வைக்கிறதுக்கு இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்படி கரெக்டான சைஸில் வெட்டுறதுக்கு மரம், இந்த மர கட்டைகள் எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றத காட்டியிருக்க மாட்டாங்க. சரி, வெளியே எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னும் போது இந்த குழி தோண்டியிருப்பாங்க இல்லையா, அதை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே எந்த விதமான டூல்ஸுமே இருக்காது. ஆனால் குழி தோண்ட வரும்போது அவங்க டூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கடப்பாரை, மம்பட்டி எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த சீன் கண்டினியூ ஆகும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மம்பட்டி, கடப்பாரை அப்படின்னு எதுவுமே இருக்காது. அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மம்பட்டி, கடப்பாரை எல்லாமே இருக்குது போல தப்பாக காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க எரியும் போது. அதுக்கு முன்னாடி சீனில் பார்த்தோம் அப்படின்னா இருக்காது, இப்போ மட்டுமே இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் இந்த சாமியார் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பேய் பார்த்தோம் அப்படின்னா சுந்தர்சியும் அந்த குழந்தையும் துரத்துறது போல காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அசுரனுடைய அந்த கண்ணிலிருந்து வெளியே வரது போல காட்டியிருப்பாங்க. அப்போ சுந்தர்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு வெளியே குதிச்சிருவாரு. அவருடைய கையில பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ரோப்பையுமே பிடிச்சிருக்க மாட்டாரு. ஆனா குதிச்சு முடிச்சு கீழே வரும்போது மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு ரோப்பை பிடிச்சிட்டு நைஸா இறங்குறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் டைம் குதிக்கும் போது எந்த விதமான ரோப்பையும் கயிறையுமே அவர் பிடிச்சிருக்க மாட்டாரு. அவர் குதிச்சு லேண்ட் கீழே ஆகும்போது மட்டுமே அவர் பிடிச்சிருக்கிறது போல தப்பா காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. குதிக்கும் போது பிடிச்சாதானே கீழே இறங்க முடியும், குதிச்ச பின்னாடி எப்படி பிடிக்க முடியும்? இது எல்லாமே இந்த படத்துல இருந்த ஒரு சில மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கூட பண்ணாம போற அந்த ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா சார், அதான் சார் கடவுள், வேற என்ன?